ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து மீஷோ அக்கௌண்ட்டை எப்படி நம்ம பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். நம்ம மீஷோ அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மீஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மீஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, மீஷோ ஆப்போட ஹோம் பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாருங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து உங்களுடைய நேம் இருக்கும். இல்லைனா இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கு. செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, டெலீட் மை அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெலீட் மை அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய டெலீட் மை அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய டெலீட் மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகி டெலீட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, ஒன்ஸ் யூ டெலீட் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ஒரு தடவை டெலீட் பண்ணீங்க அப்படின்னா என்னென்னலாம் ஆகும்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்ட டெலீட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கவுண்ட் வந்து டெலீட் ஆகறதுக்கு 14 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிறாங்க. 14 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய அக்கவுண்ட் வந்து நாங்க டெலீட் பண்றதுக்கு 14 நாட்களுக்கு மேல ஆகும். 14 நாட்களுக்கு அப்புறம் தான் உங்களுடைய அக்கவுண்ட்டை நாங்க வந்து டெலீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து திரும்ப உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திரும்ப நீங்க லாகின் பண்றீங்க, 14 நாட்கள் முடியறதுக்குள்ள நீங்க திரும்ப லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பழைய அக்கௌண்ட் தான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வரும், திரும்ப ரெக்கவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை பர்மனண்டா நீங்க டெலீட் பண்ண விரும்பினா 14 நாட்களுக்கு மேல வந்து வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டே வேணாம் அப்படின்னா நீங்க லாகின் பண்ணாம கூட விடுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பர்மனண்டா வந்து டெலீட் ஆகும். நீங்க வந்து திரும்ப அதே மொபைல் நம்பர்ல நீங்க வந்து மறுபடியும் உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்க லாகின் பண்ணி பயன்படுத்துங்க. உங்களுடைய பழைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கு புதுசா ஒரு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். இப்ப நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண 14 நாட்களுக்கு உள்ளவே நீங்க வந்து உங்களுடைய மீஷோ ஆப்பை நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சா, நீங்க வந்து இப்போ நீங்க டெலீட் பண்ண அந்த அக்கௌண்ட்க்கான மொபைல் நம்பரை பயன்படுத்தாம, நீங்க வந்து வேற ஒரு மொபைல் நம்பர்ல மீஷோ ஆப்பை நீங்க லாகின் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து அவங்க 2வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்ல ஒரு ப்ராடக்ட்ட வந்து நீங்க ஆர்டர் வந்து பண்ணிருவீங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட்ட ஆர்டர் பண்ணிட்ட பிறகு, நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்ட பெர்மனன்ட்டா வந்து டெலீட் வந்து பண்ணிருவீங்க. நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட நீங்க வந்து ஆர்டர் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்ட நீங்க பெர்மனன்ட்டா டெலீட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கேன்சல் வந்து பண்ண முடியாது. அதே டைம்ல அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கையில வந்து குடுத்துருவாங்க. டெலிவரி வந்து பண்ணிருவாங்க. நீங்க டெலிவரி வாங்கிட்ட பிறகு அந்த ப்ராடக்ட்ல எதனா ப்ராப்ளம் இருக்கு, டேமேஜ் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ட வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பண்ண முடியாது. உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை நீங்க வந்து டெலீட் பண்ணிட்ட பிறகு. ஓகே, இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப இததான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 2வது பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க. நீங்க அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்ட டெலீட் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்ல எந்த ஒரு ஆர்டர்ஸும் இல்லாத மாரி பாத்துக்கோங்க. அப்படி ஆர்டர் எதனா பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து எதனா ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த ப்ராடக்ட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு நீங்க வந்து ரீஃபண்ட் வாங்குனாலும் சரி, அல்லது ரீப்ளேஸ்மென்ட்ல வேற ப்ராடக்ட் வாங்குனாலும் சரி, நீங்க வந்து எல்லாமே உங்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த டெலீட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஓகே, இப்ப அதுக்கப்புறம் அவங்க 3வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்ட நீங்க வந்து பெர்மனன்ட்டா டெலீட் பண்ணும்போது, இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பண்ண அந்த ஓல்டு ஆர்டர்ஸ் எல்லாமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஓல்டு ஆர்டர்ஸோட அந்த ஹிஸ்டரி எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப அவங்க 4வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்ட நீங்க பெர்மனன்ட்டா டெலீட் பண்ணும்போது, நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் டீட்டெயில்ஸா இருக்கட்டும், அல்லது யுபிஐ டீட்டெயில்ஸா இருக்கட்டும், அல்லது நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அட்ரஸ், அந்த டெலிவரி அட்ரஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்ல விஷ் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. எதுக்காக ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம வந்து பொறுமையா அப்புறமா வந்து நம்ம அத ஆர்டர் பிளேஸ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு விஷ் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்ப நீங்க இது போல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்ட நீங்க பெர்மனன்ட்டா டெலீட் பண்ணும்போது, அதுவும் சேர்ந்து டெலீட் ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க.
ஓகே. இப்போ அவங்க 5வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்டின்னா, நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்ட பெர்மனன்ட்டா டெலீட் பண்ணும்போது, இப்போ வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்க்கு வரக்கூடிய அந்த ஆஃபர்ஸா இருக்கட்டும், அல்லது டிஸ்கவுண்ட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் சேல் அப்டேட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இழந்துருவீங்க அப்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப இதுல அவங்க வந்து 6வது பாயிண்ட்டா கடைசியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இப்ப நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்ட நீங்க வந்து பெர்மனன்ட்டா டெலீட் பண்றீங்க அப்டின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்ல வச்சிருக்கக்கூடிய அந்த லாயல்டி காயின்ஸ்க்கான அணுகலை இழப்பீர்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய மீஷோ பேலன்ஸ் எதனா வச்சிருந்தீங்க அப்டின்னா, அதுக்கான அணுகலையும் இழப்பீர்கள் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. நீங்க அதனால என்ன பண்றீங்க அப்டின்னா, நீங்க லாயல்டி காயின்ஸ் வச்சிருந்தாலும் சரி, அல்லது மீஷோல பேலன்ஸ் வச்சிருந்தாலும் சரி, நீங்க இது எல்லாமே நீங்க பயன்படுத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த டெலீட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போயிடுங்க. ஓகே. இப்ப நான் இதுவரைக்கும் அவங்க சொன்ன எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ட நீங்க வந்து பெர்மனன்ட்டா டெலீட் பண்ண போறீங்க. இப்போ என்னுடைய அக்கவுண்ட்ட டெலீட் பண்றதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து இப்போ உங்களுடைய அக்கவுண்ட்ட வந்து நீங்க டெலீட் பண்ணலாம். டெலீட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். இப்ப நீங்க டெலீட் பண்றதுக்கு இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாருங்க, கன்டின்யூ சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. கன்டின்யூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து கன்டின்யூ கிளிக் பண்றேன். கன்டின்யூ கிளிக் பண்ணும்போது லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு டெலீட் அக்கவுண்ட் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு ப்ளீஸ் டெல் அஸ் ஒய் யூ ஆர் டெலீட்டிங் யுவர் அக்கவுண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்ப நீங்க வந்து எதுக்காக உங்களுடைய அக்கவுண்ட்ட டெலீட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில ரீசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. இப்ப எதுக்காக டெலீட் பண்றீங்களோ உங்களுக்கு பொருத்தமான ரீசன் இதுல இருந்தா நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து எனக்கு பொருத்தமான ரீசன் வந்து இதுல இல்ல. அதனால அதர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து அதர் அப்படின்றத வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கான ரீசன் இருந்தா உங்களுக்கான ரீசன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நான் அதர செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல வந்து பாருங்க, ஆட் கமாண்ட்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க, இதுல டெல் அஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப இதுல வந்து நான் வந்து பர்சனல் ரீசன் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப வந்து பாருங்க, உங்களுக்கு ரீசன் வேற எதுனா இருந்தா உங்களுக்கான ரீசன் கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து பர்சனல் ரீசன் சொல்லிட்டு நான் டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து இதுல எனக்கான ரீசன டைப் பண்ணி முடிச்சுட்டேன். டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழ பாட்டம்ல டெலீட் அக்கவுண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. டெலீட் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. டெலீட் அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்ட நீங்க எந்த மொபைல் நம்பர்ல நீங்க யூஸ் பண்றீங்களோ, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மேல வந்து ஓடிபி வந்து வந்துருச்சு பாருங்க. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி நீங்க நோட் பண்ணல அப்படின்னா, இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய ஹோம் பட்டன கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு, இப்ப நீங்க வந்து மெசேஜஸ் ஆப்ப ஓப்பன் பண்ணுங்க. மெசேஜஸ் ஆப்ப ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, மீஷோ தரப்புல வந்திருக்கக்கூடிய மெசேஜ் வந்து இருக்கும். இந்த மெசேஜ கிளிக் பண்ணுங்க. இந்த மெசேஜ கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து வந்திருக்கும். இந்த ஓடிபி வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து இந்த ஓடிபி நோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ நான் மீஷோ ஆப்க்குள்ளேயே வந்துடுறேன். மீஷோ ஆப்க்குள்ளேயே வந்துட்டு, இப்போ நீங்க நோட் பண்ண ஓடிபி வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, இப்போ இதுல வந்து பாருங்க வெரிஃபை சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் வந்து வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்ப நீங்க வந்து இதுல வெரிஃபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த டெலீட்டிங் அந்த ப்ராசஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஆனா உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட் வந்து பெர்மனன்ட்டா டெலீட் ஆகுறதுக்கு 14 நாட்களுக்கு மேல ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க வந்து அதுக்குள்ள உங்களுடைய அக்கவுண்ட்ட நீங்க வந்து சைன் இன் பண்ணி பயன்படுத்தக்கூடாது. இப்போ வந்து உங்களுடைய அக்கவுண்ட் வந்து லாக் அவுட் வந்து ஆயிட்டு இருக்கும். ஓகே. இப்ப நான் பேக் வந்துடுறேன். இப்ப பேக் வந்துட்டு திரும்ப மீஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ற பாருங்க. மீஷோ ஆப்ப திரும்ப ஓப்பன் பண்ணும்போது, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் லாகின் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொன்னா குடுத்து நீங்க லாகின் பண்ணி உள்ள போற மாரி இருக்கும். இப்ப நான் வந்து லாங்குவேஜ் வந்து குடுத்துக்கிறேன். லாங்குவேஜ் குடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க, இப்ப ஸ்ட்ரைட்டா வந்து அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஓகே. இப்போ வந்து பாருங்க, இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க, மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து பாருங்க, உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிற மாதிரி கேட்கும். ஆனா இதுல வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி, அதாவது இப்ப டெலீட் பண்ண அந்த அக்கவுண்ட்க்கான மொபைல் நம்பரை என்டர் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணி பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய அக்கவுண்ட் வந்து டெலீட் ஆகாது. ரெக்கவரி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஆயிடும். நீங்க வந்து உங்களுடைய அக்கவுண்ட் வந்து டெலீட் ஆகறதுக்குள்ள நீங்க வந்து மீஷோ ஆப்ல ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து வேற ஒரு மொபைல் நம்பர பயன்படுத்தி லாகின் பண்ணி, அதாவது சைன் இன் பண்ணி நீங்க வந்து மீஷோல ஷாப்பிங் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சொல்யூஷன். நீங்க அதுவரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ட, அதாவது டெலீட் பண்ண அக்கவுண்ட்ட லாகின் வந்து பண்ணாதீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நம்மளுடைய மீஷோ அக்கவுண்ட்ட பெர்மனன்ட்டா டெலீட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.